எஸ்ஏஆருக்கு எதிராக எல்லா ஸ்டேட்டில் இருக்க முதலமைச்சர்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா எஸ்ஏஆரில் பல பேர் உயிரோடு இருக்கவங்கலாம் உயிர் இல்லைன்னு சொல்லி அவங்க ஓட்டடியாக ரிமூவ் பண்ணுறாங்க. ஆனால் எஸ்ஏஆருக்கு எதிராக இப்போ ஒரு முதலமைச்சர் கோர்ட்டில் போய் வழக்கு போட்டு வழக்கறிஞராகவே அந்த கோர்ட்டில் போய் பேசியிருக்காங்க. அவங்க யாருன்னா மம்தா பானர்ஜி. உண்மையிலே சொல்லணுமா, எனக்கு அவங்கள பற்றி ரொம்ப தெரியாது. எனக்கு இந்த நியூஸை மட்டும் தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த டாப்பிக்கை மட்டும் தான் பேசலான்னு இருக்கேன். ஆனால் ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சீஃப் மினிஸ்டராக ஒரு லேடிஸ் இருந்தாங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஸ்டேட் வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருக்கும் போலங்க. சரி வாங்க இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இப்போ எஸ்ஐஆர் வந்து வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து நிறைய பேரோட ஓட்டு ஐடியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து ஆண்களோட பெண்கள் ஓட்டு ஐடியை தான் ரிமூவே பண்ணியிருக்காங்க. காரணம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா பேர் இருக்கும், அப்புறம் கல்யாண பேருக்கு கணவர் பேர் இருக்கும், இது மாதிரி அட்ரஸ் மாறி இருக்கும். ஸோ இதனால வந்து லேடிஸ் ஓட்டு ஐடியை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி பல பேர் உயிரோடு இருக்கவங்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட ஓட்டடியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 50 பேர் உயிரோட இருந்தும் இறந்துட்டான்னு சொல்லி ஓட்டடி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த 50 பேரோட டெல்லியில் எலெக்ஷன் கமிஷன் அலுவலகத்துக்கு நேராக போய் மம்தா பானர்ஜி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஞானேஷ்குமார் வந்து வெளியில் பேசி அந்த பிரச்சனை அப்போ முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம். இல்லை அப்போ தான் கேஸ் போட்டிருக்காங்க மம்தா பானர்ஜி உயர்நீதிமன்றத்தில். அந்த உயர்நீதிமன்றத்தில் தான் போய் பேசியிருக்காங்க. இது வரையுமே 50 லட்சம் ஓட்டடியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. கேட்டால் பேர் ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. யார் பேரை ரிமூவ் பண்ணிக்காங்க கூட சொல்ல மாட்டாங்க. எந்த டீட்டெயில்ஸுமே விட மாட்டாங்க. இந்த எஸ்ஏஆர் பூத் லெவல் ஆஃபீஸர் யாருன்னா அரசு பள்ளி ஆஃபீஸர், அப்புறமா வருவாய்த்துறை ஆஃபீஸர், அப்புறமா உள்ளாட்சி ஊழியர், இவங்கள மாதிரி தான் போட்டிருக்காங்க. சார் போட்டவங்க வந்து ப்ராப்பராக போய் ஒவ்வொரு வீடாக போய் பார்க்கணும், அதையும் பார்க்குறதே இல்லை. அன்னொன்று வந்து அவங்களுக்கும் ப்ரெஷர், 2 மாதத்துக்குள்ளே எல்லாரும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுன்றீங்க. இவ்வளோ வேகமாக எதுக்கு பண்ணுறாங்க எஸ்ஏஆரை? அதுவும் 4 மாநிலத்தில் எலெக்ஷன் வருது. ஆனால் 3 மாநிலத்தில் மட்டும்தான் எஸ்ஏஆர் இருக்குது. அஸ்லாமில் இல்லவே இல்லை. நாங்கள் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறனால அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருக்காங்க. அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் வந்து எங்களுக்கு இன்னும் 1 வாரம் டைம் தாங்கன்னு கேட்டதுக்கு ஜட்ஜ் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இனிமேல் தான் இந்த கேஸை பற்றி தான் அடுத்த லெவல் தெரியும். ஆனால் உண்மையில சொல்ல ஒரு முதலமைச்சராக இருந்து செம்மையாக பேசியிருக்காங்க.